ஓம் பரதத்வஸ்வரூபவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. யஸ்மாதன்யத் பரம் நாஸ்தி பதிரன்யோ ந வித்யதே சயேவ பரமாத்மாயம் ஞேயோ வேதாந்த பாஸ்கரஹ. யஸ்மாத் பரம் வஸ்து நாஸ்தி யஸ்ய அன்யஹ பதிரபி நாஸ்தி தமேவ பரமாத்மானம் வித்யதே. अद्य दिनांकः फरवरी मासे 18 दिनः. विषयः परमात्मनः लक्षणमिदम्. பரமாத்மாவனுடைய லட்சணம் என்ன? இந்த லட்சணத்தை சுருக்கமாக குறிக்கின்ற ஸ்ருதி வாக்கியமானது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தினுடைய 6வது அத்தியாயத்தில் 9வது மந்திரத்தில் காணப்படுகிறது. ந தஸ்ய கஷ்சித் பதிரஸ்தி லோகே न चेशिता नैव च तस्य लिंगम तस्य परमात्मनः अन्यः पतिः नास्ति तस्य अन्यः शासिता नास्ति तस्य लिंगानि न सन्ति. அந்த பரமாத்மாவுக்கு அந்நியமான ஒரு தலைவன் கிடையாது. ஏன்? அவருக்கு அந்நியமாக ஆளுபவன் கிடையாது. அது எந்த விதமான அடையாளமும் கொண்டது அல்ல. அப்படிப்பட்டது பரமாத்மா என்பது இந்த ஸ்ருதி வாக்கியம். தஸ்ய பரமாத்மனஹ அன்யஹ பதிஹி நாஸ்தி சயேவ சர்வஸ்யாபி பதிஹி சயேவ ஈஷஹ சயேவ சர்வஸ்யாபி பிரபுஹு தஸ்மாத் அன்யஹ ஈஷிதா நாஸ்தி யஸ்ய வசே பரமாத்மா வர்த்தேத. அவரன்றி ஒரு தலைவன் கிடையாது, அவரன்றி ஒரு ஆளுபவன் கிடையாது என்று கூறும் பொழுது என்ன பொருள் என்றால், அவரே அனைத்தையும் கட்டி ஆள்பவராக இருக்கிறார், அவரே அனைவருக்கும் தலைவனாக இருக்கிறார். அப்படி எந்த ஓர் வஸ்து அனைத்துக்கும் தலைவன் பிரபுவாக விளங்குகிறதோ அதுவே பரமாத்மா. பரமார்த்ததா அஸ்ய விஸ்வஸ்ய சயேவ ஏகஹ பிரபுஹு நைவம் கிந்து நைவம் கிந்து சயேவ ஏக பரமார்த்தஹ. இந்த விஸ்வத்தினுடைய பரமாத்மா ஒரு பிரபு அப்படின்னு சொல்றதை விட அவரே தான் எல்லாமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் அன்றி அவர் இல்லாத ஒரு பரமார்த்த தத்துவம் என்பது ஒன்று கிடையாது. என்றால் என்ன? அவரே பரமார்த்த தத்துவம். இந்திர சந்திராதயோஹோ தேவாதி தேவாஹ அபி அஸ்ய ஆத்மனஹ அதீனபூதா ஏவ ஜீவந்தி ஆத்மா தூ ந கஸ்யாபி தேவஸ்ய அதீனபூதஹ. இந்திர சந்திர போன்ற தேவர்கள் எல்லாருக்கும் தேவனாக விளங்கக்கூடியது ஆத்மா. இந்த ஆத்மாவுடைய ஆதீனத்தில் தான் அனைத்துமே உயிர்ப்பித்து இயங்குகிறது. அனைத்து தேவர்களும் இயங்குகின்றதே வழிந்து ஆத்மாவுக்கு ஒரு தேவன் கிடையாது. ந சாஸ்ய ஆத்மனஹா பாஹ்யானி லக்ஷணானி வித்யதே. மேலும் இந்த பரமாத்மாவுக்கு வெளிமுகமான லட்சணங்கள் எதுவுமே கிடையாது. ஆத்மனஹா பாணிபாதாக இந்திரிய மனாம்சி பத்னி புத்திராக சஸ்திராணி வாகனானி ச ந வித்யந்தே. ஆத்மாவுக்கு கைகால்கள் கிடையாது, இந்திரியங்கள் கிடையாது, பத்னி புத்திரன்ற உறவுகள் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த அடையாளமும் இல்லாதது. அயமேவ ஆத்மா அஸ்மாக்கம் நிஜஸ்வரூபம். இதுதான் ஆத்மாவனுடைய நிஜஸ்வரூபம். அதாவது எந்த விதமான அடையாளங்களோ குறிப்புகளோ உறவுகளோ இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அது இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்பதுதான் பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம். அதுவே ஆத்மா. அயமேவ ஹி பரமாத்மா நாம. இதுதான் பரமாத்மா. வேதாந்தேஷு பிரதிபாதிதச்ச அயமேவ. வேதாந்தம் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை ஒருவனுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இருக்கிறது. பிரம்ம விஷ்ணு மகேஷாக
திரிமூர்த்தயः சோபாதிகாः தேவாः. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்று நாம் கூறுகின்ற மும்மூர்த்திகள் இந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு உபாதி ஸ்வரூபம். சிருஷ்டிக்கும் உபாதி, ஸ்திதி செய்யும் உபாதி, லயம் செய்யும் உபாதி என்ற அந்த 3 உபாதியில் இருக்கக்கூடிய பரபிரம்மத்துக்கு தான் இந்த மும்மூர்த்திகளினுடைய பெயர். ஏதேஷாம் அபி பிரபு பரமாத்மா ஏவ வேதாந்தேஷு பிரதிபாதித்தம் பிரம்ம. இதுதான் வேதாந்தத்தில் பரம்பிரம்ம என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஏதஸ்யைவகி ஞானேன முக்திர் லபதே. இந்த பரபிரம்ம ஆத்மாவனுடைய அறிவினால்தான் ஒருவனுக்கு முக்தியானது கிடைக்கிறது. ஓம் பரதத்துவஸ்வரூபவிதே வேதாந்த பாஸ்கராய நமः.